ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து பாகு எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம அந்த சூடுலேயே வந்து ரவுண்ட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் தான். ஏன்னா குவான்டிட்டியும் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கீ பார்த்திங்கன்னா ஒரு 50 ml சேர்த்துருக்கேன். அதில் வந்து முந்திரி, அதுக்கப்புறமா கிரேப்ஸ் ரெண்டுமே ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரவா பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக 1 கிலோ ரவா. ஸோ இதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்க போது நம்ம வந்து ரொம்ப நேரம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் நான் ஸ்லோவாக ஒரு 15 மினிட்ஸ் வறுத்துருப்பேன். ஸ்லோவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தேன். நெக்ஸ்ட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ ரவாக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். கரெக்டாக 355 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். அதுக்கப்புறமா நான் வந்து ரவா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன்ல, இது வேணுமா நீங்கள் கொஞ்சம் பவுட்ரு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கட்டி கட்டியெல்லாம் எதுவும் வராது. மோஸ்ட்டாக இந்த நம்ம மிக்ஸ் நல்லா பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கட்டி கட்டியாக வராது. இதை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரியும் அதுக்கப்புறமா கிரேப்ஸும் வறுத்து வச்சதை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து சால்ட். ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட் போகாது. டக்கு டக்குன்னு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 கிராம்ஸ் கீ மேலே ஊற்றி விட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் தனியாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சேன். நீங்கள் பார்க்க போதே தெரியும். இது வந்து பாகு எடுத்ததால் ரொம்ப ரொம்ப கொதிக்க இருக்கும். நம்ம கையில் கூட தொட முடியாது. அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி அந்த ரவா வந்து கொஞ்சம் நான் உடச்சி விட்டுட்டேன் அந்த லம்ஸ்லாம். ஸோ கொஞ்சம் சூடாருனா பிடிக்க முடியும்ன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே எல்லா சூடும் பாதி ஆறிடுச்சு. ஸோ நாங்கள் பாதி உருண்டை பண்ணுறதுக்குள்ளே அதில் மேக்ஸிமம் சூடு போயிடுச்சு. மிச்சம் கடாயில் வச்சது பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து அந்த ஹீட்டோடு இருந்ததால் அதில் இருக்கிறதுலாம் டக்குன்னு எடுத்து போட்டு உருண்டை பிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ லம்ஸ் எல்லாம் உடச்சி ஆற வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உருண்டை பிடிக்க முடியாது. நல்லா அந்த சூடுலேயே இருக்க போதே உருண்டை பிடிச்சா தான் வரும். ஸோ அப்படி தான் வந்து இதில் கொஞ்சம் மிச்சம் வந்துருச்சு ரவா. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு கடாயில் இருக்குது மிச்சம் எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சோம். கடாயில் வந்து கொஞ்சம் கேக் மாதிரி நம்ம எடுத்து போடும்போது இருக்கும். ஸோ அந்த சூடோட இந்த லம்ஸோடு சேர்த்து பிடிச்சோன்னா ஈஸியாக உருண்டை பிடிச்சிட முடியும். ஸோ எனக்கு கொஞ்சம் ரவா வந்து மிச்சமாகிடுச்சு. ஸோ கீழே அதில் உருண்டை பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, அது வந்து பால் சேர்த்து பண்ணது. டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாகுலேயே பண்ணது. பாகில் பண்ணது வந்து அந்த சக்கரை பாகு எடுத்து பண்ண ரவா லட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பால் சேர்த்து பண்ணதோட. அப்படி இல்லாட்டி நீங்கள் ரவா சக்கரை அரைச்சிட்டு நெய்லேயும் வந்து கிரேப்ஸும் முந்திரியும் அரைச்சி சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக கீ கூட ஊற்றி பிடிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பாகு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு ஆள் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு 250 கிராம்ஸ் ரவாவில் பண்ணால் பெட்டர். இதுவே 1 கிலோலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ரவாவில் வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. ஏன்னா பிடிக்க முடியல, ஆறிப்போச்சு. ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா பால் கொஞ்சம் காய்ச்சிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த பால் சேர்த்துட்டு நம்ம பாலோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகிடும். அதுக்கப்புறம் சக்கரை இருக்கிறதால எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பால் சேர்த்ததால் வெளியே வச்சா கெட்டு போயிடும் இது.